ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ப்ரெக்னென்ட் லேடிஸ் என்ன ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்ணுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாட்டர். நார்மலாகவே நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ பாடி டீஹைட்ரேட் ஆகவே கூடாது. நெக்ஸ்ட், யூடிஐ இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராமல் இருக்க நிறைய வாட்டர் குடிக்கணும். அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் மெயின்டைன் பண்ண வாட்டர் குடிக்கணும். நெக்ஸ்ட் சோர்ஸ் பார்த்திங்கன்னா டெண்டர் கோகோனட் கூட நல்ல ஆப்ஷன் டு மெயின்டைன் அம்னியோட்டிக் ஃப்ளூயிட். சில பேருக்கு டெண்டர் கோகோனட் குடித்தா கோல்ட் வரும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அடிக்கடி குடிக்காமல் அப்பப்போ குடிங்க. நெக்ஸ்ட், டெய்ரி ப்ராடக்ட்ஸ். டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் மில்க், சீஸ், யோகர்ட்லாம் நல்ல சாய்ஸ். கால்சியம் சோர்ஸ்க்காக தான் நம்ம டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறோம். பாலை நல்லா காய்ச்சி குடிங்க, காய்ச்சாத பாலை குடிக்காதீங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லெக்யூம்ஸ்னால் பீஸ், பீன்ஸ், சாய்பீன்ஸ் இதெல்லாம் தான். இதில் நிறைய ஃபோலேட் இருக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க நல்ல ஃபோலேட் ரிச் ஃபுட் சாப்பிட்ணும். ஃபோலேட் பிரெயின் அண்ட் ஸ்பைனில் டிஃபெக்ட் வராமல் இருக்க பார்த்துக்கும். இன்ஃபேக்ட் நம்ம ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறப்போ இருந்தே ஃபோலேட் ரிச் ஃபுட் இல்லை டேப்லெட்ஸ் நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோவில் நிறைய பீட்டா கேரோட்டின், ஃபைபர் எல்லாமே இருக்குது. பிளட் சுகர் லெவல் மெயின்டைன் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆனால் ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் வரும். அது நமக்கு பேபிக்கெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் தரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ அது நமக்கு ரொம்ப தேவை. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் பிரெயின் அண்ட் ஐஸ் ஆஃப் பேபிக்கு தேவைப்படுது. ஹை மெர்க்யூரி லெவல் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஃபிஷ் சாப்பிட உங்களால் முடியலன்னா கூட ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கேப்சியூல்ஸ்லாம் இருக்குது, அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அதனால அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் கொலைன் இருக்குது. அந்த கொலைன் நம்மளோட பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் கண்டிப்பாக டெய்லி 1 or 2 பாயில்டு எக்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் லைக் ப்ராக்லி, ஸ்பினாச் எல்லாமே எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸில் அயன், ஃபோலேட், ஃபைபர், தேவையான வைட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறனால நல்ல வெயிட் கெயின் கூட இருக்கும். இப்போ ஸ்பினாச் பார்த்திங்கன்னா அதில் நிறையா அயன் இருக்குது. அயன் நம்ம பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா அயன் டெஃபிஷியன்சி, அனீமியா வந்துடும். அதனால் பேபிக்கு பர்த் வெயிட் கம்மியாயிடும். அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அயன் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கிறப்போ வைட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் லைக் ஆரஞ்சஸ் எடுத்துக்கோங்க. அயன் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா அயன் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கிறப்போ கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் மட்டும் எடுத்துடாதீங்க. கால்சியம் அயன் அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மீட். சிக்கன், மட்டன்லலாம் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. சிக்கன் சாப்பிட்ட பயமாக இருந்தால் அளவாக எடுத்துக்கோங்க. மீட்டில் நிறையா அயன், கொலின் அண்ட் அதர் பி வைட்டமின்ஸ் இருக்குது. அதனால நம்ம மீட் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா மீட்டை நல்லா குக் பண்ணி சாப்பிடுங்க. அண்டர் குக்ட் இல்லைனா ஓவர் குக்டாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெரிஸ்னால் ப்ளூபெர்ரி, ராஸ்பெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி எல்லாமே இருக்குது. அதில் நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவகேடோவில் ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பி வைட்டமின்ஸ், ஃபோலேட், வைட்டமின் சி எல்லாமே இருக்குது. அதனால் அவகேடோ சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு அவகேடோ ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ். கேஷ்யூ, பிஸ்தா, பாதாம், வால்நட், ரைசன்ஸ் எல்லாமே சாப்பிட்லாம். வால்நட்லாம் நம்ம பேபி பிரெயினியாக பிறக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் டேட்ஸ் 9th மந்த்லேருந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. லேபர் ப்ராசஸ் கம்மியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரெக்னென்ட் டைமில் என்னெல்லாம் சாப்பிட்ணுன்னு பார்த்தோம். இது தவிர நீங்கள் மற்ற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண டேப்லெட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நல்லா சாப்பிட்டா மட்டும் போதாதுங்க, மைண்டை காமாக வச்சுக்கோங்க. எப்பயும் ஹாப்பியாக இருக்குங்க. எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. நமக்கு நம்ம பேபி தான் இம்பார்ட்டன்ட். ஹாப்பி ப்ரெக்னென்சி. Please do like and subscribe. Thank you.